ஹாய் நண்பர்களே, பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ். ஓ மம்மி, யார் கூட என்ன கோத்து விட்டுருக்கீங்க? ஆனா ஒண்ணு இசை, நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்ட தெரியுமா? இசை இவா இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப தான் மட்டி மாறி இருக்கா. அததான் நானும் சொன்னேன். ஏன்டி இந்த ஊட்டில இப்படி குளிர்த, நீ பாட்டுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்க. நம்ம ஊர்ல ஒழுங்கா நீ ட்ரெஸ் போடுவ. எங்களுக்கு என்னடா குளிர் தூக்கி போட்டு அடிக்குது, நீ என்னடி இப்படி பிந்தாச சுத்திட்டு இருக்க? என்ன பேசுறீங்க? நீங்களாம் யாரு? எங்க மம்மி எல்லாத்தையும் கெஸ்ட்னு உள்ள கூட்டு கொண்டு வச்சிருக்காங்க. சப்பா, இவங்க பண்றது தாங்க முடியல. இதுல வேற நான் இவங்க கூட தான் தூங்கணுமா? இசை தேன்மொழி. ஆனா ஏத்த தந்த மாதிரி மாறதுல ஒண்ணு அடிச்சுக்க முடியாது. ஏட்டி, இந்த வீட்லயும் ஒரு குரங்கு பை உள்ள இருக்குதான். மங்கி, ஆமா ஆமா, சரியான வாழம் பத்துக்க. அந்த ஆண்டி சொன்னாங்க, சாம்பா வாழம் குரங்கு தானா, வாழை கூட இருக்குதான். ஒரு இடத்துல கிடக்கவே கிடக்காதான், குரங்கு மாதிரி சுத்திக்கிட்டே அலையுமா, தர்ப்பணமா பேசிக்கிட்டே அலையுமா. ஓ, அந்த ஆண்டி சொன்னாங்க. ஆமா ஆமா இசே, அந்த ஆண்டி தான் சொன்னாங்க. சரியான வாழம் பத்துக்க, குரங்கு மூஞ்சா பத்துக்க. மம்மி, என்ன பத்தி என்னடா சொல்லி கொடுத்துருக்கீங்க? நீங்க அவங்கள பாத்திருக்கீங்களா? இதேண்டி புதுசா நீங்க வாங்க. ஆத்தி, இசை இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னமா மாறி இருக்காமா? ஏட்டி, ஒரு மனுஷி மாறலான்ட்டே நான் இவ்ளோ மாறக்கூடாது டி. அது என்னங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு இப்படி மாறிட்டா? ஓ, இந்த வீட்ல ஒரு செல்ல குரங்கு இருக்க, அதே மாதிரி ட்ரை பண்ணிருக்க. ஏட்டி, நீ அந்த புள்ளைய பாத்தியா? பாக்கல, அதான் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அது சரி, என்ன குரங்கு போய் உள்ளையா? மம்மி, ஏட்டி இசை, நீ அங்க வந்து தூங்க போறேன், அப்புறம் ஏன் இங்க வந்த? நான் தேன்மொழி. சரி சரி, நீங்க வந்த நான் மாறிட்டேன். ஏட்டி, கேக் என்ன டேஸ்டா இருந்துச்சு பாத்தியா? நம்ம ஊர்ல இப்பெல்லாம் கேக் நம்ம கண்ணால கூட பார்த்ததே கிடையாது. ஏட்டி இசை, அந்த கேக் என்ன டேஸ்டா பண்ணிருந்தாங்க தெரியுமா? சாக்லேட் கேக். ஓ மம்மி, சாக்லேட் கேக் ஃபுல்லா காலி பண்ணிட்டீங்களா? அப்ப எனக்கு வைக்கலையா? ரொம்ப நல்லா இருந்துச்சோ? சூப்பரா இருந்துச்சுடி, ரொம்ப டேஸ்ட் இருந்துச்சோ? செமையா இருந்துச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏண்டி, நீ தாண்டி பிளேட் வாங்கி தின்ன? நான் தின்னனா? மம்மி, அந்த மம்மி சொல்லிச்சு நீ தின்னத நாங்க கண்ணால பார்த்தோமே. ஏன், தொரசிங்கம் கூட சாப்பிட்டாவ? தொரசிங்கம்? வாட் தொரசிங்கம்? அட பாவி, வீட்டு நீ கிட்ட சண்டை போட்டுருக்கியோ, அதுக்கு தான் இங்க வந்துட்டியோ? என் பார்வைக்கு அப்படிதாண்டி தோணுது. சிரிப்பு சார் 2 பேரும் குறைய பண்ணும்ல, ட்ரெயின்ல அப்படி பண்ணனிய பொண்ணு. இங்க உங்களுக்கு ஃப்ரீயா அவுத்து விட்டுருக்கு, ஏதாவது வேண்டதில்ல பாத்துச்சுல என்ன? ஓ, அந்த கோத்தத இங்க வந்துட்டியா? நல்லதா நல்லதா, வாட்டி இங்க தூங்கு. இந்த வீட்ல வேற ஒரு குரங்கு பை உள்ள கிடக்குதா, பாரு. அது வரக்குள்ள நம்மள தட்டல நல்லா தூங்கிடுவோம், சரியா? எட்டி இசை, அந்த பை உள்ள பாடா படுத்தணும் பாத்துக்க. ஏன்னா அவ மம்மிய ரொம்ப பாடா படுத்துமா. அந்த ஆண்டி என்னமா சொன்னாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் இப்படி மம்மி கிடைச்சா எப்படி இருந்திருக்கும்? கிடைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மம்மி சூப்பர் மம்மி, சூப்பர் மம்மி. நமக்கு அம்மா வந்து வச்சிருக்காவல, வாழை தூக்கிட்டு வட்டி தலைவாவல. வேறு உங்க அம்மா சொல்ல வேண்டாம், உனக்கு என்னமா வெட்டி தலைவா பத்தியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க மம்மி வேற இவங்க கூட தான் தங்கணும்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேசுறதும் புரிய மாட்டேங்குது, இவங்க என்ன சொல்லுதாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் யாரு? நீங்க ஏன் எல்லாத்தையும் என்ன பேசுறீங்க? எனக்கு நீங்க யாருன்னே தெரியல. எம்மா தாயே, போதுமா ஒற்றாம, எனக்கு தூக்கம் வருதே, நீனும் மூடிக்கிட்டு தூங்கு. அது யாரு இசை? அவ எங்க இருக்கா? முடியல கேட்டியா? உனக்கு அந்த எனக்கு சண்டையாப்ல. சரி சரி, போய் சமாதானப்படுத்து போ. எங்களுக்கு அந்த ஆண்டி 2வது திருப்ப கேக் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீ போ நீ போ. 2வதா? ஆமா. ஓ மம்மி, 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 நான் இப்பமே பாத்ரூம்ல உட்காந்து பாட்டு படிக்க போறேன். ஒருவேளை வர பிஸியா இருக்க மாட்டாளோ? எதை வச்சு சொல்லுத? இல்ல, குரல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க. குரல் வித்தியாசமா இருந்தா ஊட்டி குரலுக்கு மாறி இருக்குமா இருக்கும்? இல்ல, இந்த பையவுல இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேந்த முழிக்கால, அதான் கேட்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் குரலும்ல கிச்சு கிச்சுன்னு இருக்குது. ஒருவேளை வேண்டதாலது பாத்துட்டாலோ? சொல்ல முடியாது, தொரசிங்கன்னு அப்படிப்பட்டவர் தானே. சொல்ல முடியாது. யார் அந்த தொரசிங்கம்? உங்ககிட்ட தான் கேட்க. யார் அந்த தொரசிங்கம்? பேச்சுக்கு மட்டும் தம்பி தம்பின்னு கூப்பிடாம கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சிங்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. நீங்க கண்டிப்பா ஊருக்கு வரணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கேன். ஐயாக்கா அப்படிலாம் சொல்லாத, நான் இருக்கல உன் தம்பி, கவலைப்படாம இரு. இனி நான் கவலையப்பட மாட்டேன். நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆண்டி, நீங்க கொடுத்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. ஆண்டிலாம் வேண்டாம், அம்மானு கூப்பிடு. அம்மான்லாம் கூப்பிட மாட்டேன்.
அப்பான்னு கூப்பிட மாட்டேன், அம்மான்னு கூப்பிட மாட்டேன். உங்களை ஆண்டின்னு கூப்பிடுறேன், இல்ல அத்தைன்னு கூப்பிடுறேன். இல்ல இல்ல இருக்கட்டுமா சொன்னேன். சரி அக்கா, எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவ விடுக்குன்னு பேசுன மாதிரி இருக்கும். அவ மனசு ரொம்ப சுத்தம், நேர்மையானவா, உண்மையா இருப்பா. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீ உண்மையில ரொம்ப நல்ல பையன். இல்லக்கா, எல்லாத்தையும் இவ ரொம்ப நேர்மையா இருப்பா. அதனாலதான் எனக்கு இவ்வளவு பிடிச்சிருந்தது. உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அவ மனசுறவுல கூப்பிடாம இருந்தானா, கூப்பிட்டா மனசுறவுல கூப்பிடணும். அதான் நேரா உங்ககிட்ட சொல்லிட்டா. ஆமாக்கா, அவ வேற யாரையும் அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டா. அவ சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு பாலிசி வச்சிருக்கா. தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அப்படி கூப்பிடாதுன்னு என்னாலையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா நேர்மையா இருக்கிறது தான் எனக்கு அவகிட்ட பிடிச்சது. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இல்ல என் மகளோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அம்மானு கூப்பிடுவாங்கல்ல, அப்படி நினைச்சிட்டேன். ஐயோ பரவாயில்லம்மா. சாரி ஆண்டி. ஆண்டி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்மா. அவங்களும் அப்படிதான், எதுவுமே ஒளிச்சு மறைச்சு பேச மாட்டாரு. எதனால நேருக்கு நேரா பேசுவாரு. அதனாலே பாதி எங்களுக்குள்ள சண்டை. அவர் நேர்மையா இருந்திருக்காரு, அதை நான் புரிஞ்சுக்கல. அதோட விளைவு நான் என் வாழ்க்கையை இழந்துட்டேன். ஆனா இந்த பையன் அப்படி இல்லை, அவனை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். நீ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஓகே ஆண்டி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. கண்டிப்பா அடுத்த திருப்பி கண்டிப்பா சேர்ந்து வரணும். கண்டிப்பா வரேன். சரிக்கா, அண்ணன் வீட்டுல இருந்தா, சாரும் வீட்டுல இருந்தாரு. நான் கிளம்புறேன். அவங்க ஏன் சாப்பிட வரல? இல்ல, எங்க அண்ணன் பொதுவாவே யார் வீட்டையும் சாப்பிட்டுக்கிட மாட்டான். இவங்களும் அப்படிதான். என்னமோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுல சாப்பிட்டுருக்காங்க. ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல. அண்ணனுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னான், அதனால கட்டாயப்படுத்தல. சாருக்கு சின்னதா ஒரு டூட்டி வந்துட்டு, அதான் நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பின்னாடி சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. சரி நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புங்கக்கா, நேரம் ஆயிட்டல. நீங்க வேற 11 மணிக்கு வரணும்னு சொன்னீங்க. மதியானத்துக்காக எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன். கட்டாயமா நான் அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணனை கொஞ்சம் மாத்தி பாக்குறேன். சரிம்மா. சாப்பாடு தான் சாப்பிட வரல, கொஞ்சம் சாப்பாடாவது கொடுத்து விடட்டுமா? ஐயோ இருக்கட்டுமே. சரிம்மா. சரி சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். இவளுக்கு ஊட்டி எல்லாம் சுத்தி பார்க்கணுமா, நான் அப்படி கூட்டு போயிட்டு வரேன். சரிம்மா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வரலையா, அவங்களுக்கு டயர்டா இருக்கான், நல்லா தூங்கட்டும். சரிம்மா. நைட்டில் அவ தூங்க விட்டு இருக்க மாட்டா. சரிம்மா. சரிங்கக்கா, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. ஏன்னா இன்னும் வந்திருக்கலாம்ல சாப்பிடறதுக்கு, அவங்க தான் தாங்கி கூப்பிட்டாங்கல்ல. இல்லடா, எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது, அதான் வரல. சரி, நீ சாப்பிட்டுக்க மாட்டேன், நான் போய் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். வேணாண்டா, நான் கஞ்சி ஏதாவது வச்சுக்கிறேன். ஒன்னும் வேண்டாம், நான் எதுவுமா சாப்பிட்டு வந்துட்டேன். நான் ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரேன். இரு. சொன்னா கேள், எனக்கு வேண்டாம் சொல்றேன்ல. இரு. சரி, நீ வீட்டுல இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் வேணா ராணி ஜாபாவோட அந்த வீட்டுல இருக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீ இங்க இரு, அண்ணன் இங்க தானே இருக்கான். இல்ல நான் வேணா. ஒன்றும் இல்ல, அவன் எந்த பாத்துக்கிடுவான். வேற எங்கேயும் விட்டு போய் எனக்கு நிம்மதியா இருக்காது. அது நானும் வரட்டா? இங்க ஃபுல்லு மலைக்காடு, ஏறி இறங்கிக்கிட மாட்டேன், கால் வலிச்சல் வந்துடும். வீட்டுல இரு, அண்ணன் இருக்கான்ல. ஒண்ணும் இல்ல, இரு. இல்லடா, இருக்கட்டும்டா, எனக்கு வேண்டாம். அது எப்படி, நான் வயிற்று மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன். சரிண்ணே, உனக்கு காஃபி ஏதாவது குடிக்கணும்ல, நான் இவனை போட்டு தர சொல்றேன். ஃபர்ஸ்ட் கடுங்காப்பி குடி, நான் வரும்போது பால் வாங்கிட்டு வரேன். சரி, கடுங்காப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, அண்ணனுக்கு போட்டு கொடு. நான் போய் பால் டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரி போ, விட்டுட்டு வெளியில வராத. இது மலைக்காடு, உனக்கு அனுபவம் இல்லைல்ல. சரிங்க. சரி, நான் இப்போ வந்துடுறேன். சரி. மாமா, நான் உங்களுக்கு கடுங்காப்பி போட்டு கொண்டுட்டு வரேன். சரி. காஃபில போடவா, டீல போடவா? எதுனாலும் ஓகே. சரிங்க மாமா. கொஞ்சம் பிளேட்லாம் கண்டது, நான் கழுவி வச்சத. தண்ணி வந்துட்டு இருக்குல்ல? வருது. சரிங்க மாமா, நான் காஃபி போட்டு கொண்டுட்டு வரேன். பார்த்தாலே அடிப்பானே எங்க மம்மி. ஐயோ, மம்மி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மா சொல்லு, என்ன? எங்க மம்மி எங்க அம்மா சாப்பாடு கூட்டிட்டு வர சொன்னாங்க. இல்ல, எனக்கு வேண்டாம். திருப்பி கொண்டு போனா என் முதுகு தள்ளி பிஞ்சிரும். நீ வீம்புக்குனே கொடுக்காம வந்திருக்க, எங்க அம்மா சொல்லுவாங்க. இந்தாங்க. இல்ல, என் தம்பி சாப்பாடு வாங்க போயிட்டான். இத வாங்குவியலாம். நீ உண்மையில எங்க பிறந்த? ஏன்? இல்ல, ஒன்னே மாதிரி எங்க ஊர்ல பேசுவாங்க, தான் கேட்டேன். ஆனா நீ பிறந்திருந்து இங்கதான் இருக்கேன்னு சொன்னாங்க. அது எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க. சரி, இந்தாங்க புடிங்க. அது சரி, உன்னை இந்த ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா சொல்லலையா? வீட்டுல தைக்கிடுவாங்க. எங்க மம்மி தான் போட்டு விட்டாங்க. உங்க மம்மி தான் போட்டு விட்டாங்களா? இந்த முட்டு தெரிய போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இப்போ நீ பெரிய பிள்ளை தானே, வயசுக்கு வந்த பிள்ளை தானே. இது ஒண்ணு தப்புல பேசுறதுக்கு. வயசுக்கு வந்த பிள்ளை தானே,
இப்படியே ட்ரெஸ் பண்ணுவாங்க? அது ஒரு ஆம்பளை பெண்ணை பார்க்க போறோமே, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியாது? இதுக்கு என்ன செய்து? என்ன செய்தா? புள்ள மாதிரியா இருக்க நீ. இந்த தாவணி பாவாடை சட்டை சரி, அது கூட வேண்டாம். இந்த சல்வார் மாதிரி போடுறாங்களே சுடிதாரா, அது கூட பார்க்க நல்லதா இருக்கு. இல்ல இந்த ஃப்ராக்கே நல்லதா இருக்கு, அது முட்டிக்கீழ தான் போட்ட என்ன? இங்க பாரு, இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட என்னங்க சாப்பாடு? இருக்கட்டும், வேண்டாம். நீ முதல்ல ட்ரெஸ் ஒழுங்கா போட்டு போ. எங்க மம்மி அடிப்பாங்க. எதுக்கு? இனி வேற ட்ரெஸ் போட்டா. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி என்னைக்காவது இந்த ட்ரெஸ் போட்டு நீ எங்கேயாவது சுத்த பார்த்த? என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாரு. பா, போட்டுக்க ட்ரெஸ் பாரு. பா, என்ன ஓ போ. ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். நில்லு. என்ன? நேத்து ராத்திரி ஒரு பாட்டு படிச்சிய, நான் தூங்கிட்டேன். அப்பா அப்பான்னு படிச்சிய. ஆமா. உங்க அப்பா தான் இருக்காருல்ல, பிறகு அப்படி படிக்க? அப்பா இருந்தா மட்டும் போதுமா? பார்க்க வர வேண்டாம்? எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. எங்க அப்பா அப்பப்ப பணம் மட்டும் தான் அனுப்புவாங்க, ஆனா வர மாட்டாங்க. ஆனா எனக்கு எங்க அப்பானா பிடிக்கும், ஆனா எங்க அப்பாவை நான் பார்த்ததே இல்ல. அப்படியே பணம் சம்பாதிக்க மாட்டாரு? ஆமா. நிஜமாவே உங்க அப்பா பணம் அனுப்புவாரா? ஆமா, எங்க மம்மி சொல்லுவாங்களே. போன்ல எல்லாம் பேசுவீங்களா? எங்க மம்மி பேசுவாங்க. நீ பேசல? எங்க டாடி என்கிட்ட பேசினதே இல்ல. நீ உங்க மம்மி கிட்ட பேசணும்னு கேட்கவே இல்லையா? கேப்பேனே, டாடி இப்பதான் ஆபீஸ்க்குள்ள போனாங்க, இப்பதான் டியூட்டி பக்கம் போயிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. ஓ, ஆனா உலகத்திலே இவ்வளவு பெரிய புள்ளி ஏமாந்துகிட்டு இருக்குங்கத கண்டுபிடிச்சிருக்க. யார் அது? உங்க வீட்டுல கண்ணாடிலாம் இருக்குதா? 3 4 இன்ச்சுனா இருக்கு. அப்படியா? சரி சரி சரி, நேரம் கிடைச்சா பாரு. என்ன? சரி. அப்ப உங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாமா? வேண்டாம், என் தம்பி வாங்க போயிருக்கான். அப்புறம் தம்பி ஒய்ஃப் காப்பி போட போயிருக்கா. தேவையில்லை, வேண்டாம், கொண்டு போ. எங்க மம்மி அடிப்பாங்களே. அத்தா உன் ஃப்ரெண்டு மீனா குஷ்பு அவள்கிட்ட கொண்டு கொடு. அவளுக்கு இதெல்லாம் சாப்பிட மாட்டாளுங்க. ஓ, அவளுகளே சாப்பிட மாட்டாளுக்கு, நான் சாப்பிடணும். எங்க மம்மி தான் கொடுத்தாங்க. அத நீங்க கொட்டிக்கே போ. ஏய், இனிமே இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன்னு வச்சுக்க, பாத்துக்க. சரி. வந்திருக்கு பாரு, இந்த புள்ளைக்கு மூளை வளர்ச்சிலாம் நல்லா தானே இருக்கு. பாரு, எதையும் யோசிக்கவே மாட்டேங்கிறா. மாமா, என்னங்க மாமா காஃபி? சரி. என் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. யாரோ பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கு, ஆனா இல்லாத மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு உணர்வு, ஆனா சொல்ல தெரியல. இசை, வாங்க, வாங்கி கொடுத்துட்டீங்களா? இப்பதான் கொடுத்தேன், ஆனா சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ ஏண்டி படுத்துட்ட? என்னங்க? என்னடி? என்னன்னே தெரியல, யாரோ என் கூட இருக்க மாதிரியே இருக்கு, ஆனா என்னை சுத்தி யாருமே இல்ல. ஏதோ மனசு ரொம்ப வித்தியாசமா உணருது. ஏண்டி? எதனால? தெரியல, என்னன்னே தெரியல, மனசு ரொம்ப வித்தியாசமா உணருது. நம்ம கிளம்புவோமா? வழியே இல்ல, இப்பதான் நான் ஸ்டேஷன் வழியா விசாரிச்சுட்டு வந்தேன். இன்னும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகுமா? அப்படின்னா நாளைக்குதான். அதையும் உறுதியா கேட்டேன். சொன்னாங்க அப்படிலாம் உடனே ட்ரெயினை விட மாட்டாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு தான் விடுவாங்க. ஏன்னா மறுபடியும் நிலச்சரிவு எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது, அதனால வானிலை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு, நான் உன் கூட தான் இருக்க போறேன். நான் டியூட்டில இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பொத குறைக்கு சார் இங்க மாட்டிக்கிட்டனால ரெண்டும் கன்ஃபார்ம் ஆயிட்டு, அதனால எங்க 2த்துக்குமே லீவ் சாங்ஷன் ஆயிட்டு. அப்புறம் உங்க அக்கா கிட்ட பேசினேன், அக்கா அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாங்களாம். அம்மா கோபம் இல்லையா? பயந்தாங்களாம், வேற எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டாங்களாம். அப்புறம் அண்ணி சொன்னாங்களாம், எங்க குழந்தை 2 பேரும் அங்கதான் இருக்காங்கன்னு. அதாவது நாங்க இருக்கதா சொல்லியிருக்காங்க, எங்க கூட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அதுக்கு எதுவும் சொல்லலையா? இல்ல, சந்தோஷம் தான் பட்டாங்களாம். அப்போ நான் பயப்படாம இருக்கேன்னு அதுக்கப்புறம் நிம்மதியா போனாங்களாம். அப்பா, அம்மா நிம்மதியா இருக்காங்கல்ல? ஒரு பிரச்சனை இல்ல, நீ நிம்மதியா இரு, ஒண்ணும் இல்ல. நிஜமாவே உங்க அக்கா கிட்ட பேசுனேன். சரிங்க. சரி, வெளியில வேணா போயிட்டு வருமா? நான் ஒண்ணு சொல்லுவேன். என்ன? இங்கேயே உங்களை கட்டிக்கணும் போல இருக்கு, உங்க தோலை சாஞ்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு அப்படியே இருக்கணும் போல இருக்கு. சரி. ஏதோ உள்ளுணர்வு, ஏதோ பயப்பட சொல்லிக்கிட்டே இருக்கு. இவளுக்கு ஏன் இப்படி தோணுது? ஒருவேளை நம்ம 2 சேர மாட்டோம், கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு பயப்படுதியா? இல்ல, என்னன்னே தெரியல, ஏதோ வித்தியாசமாவே இருக்கு என் மனசு. சந்தோஷமாவே என்னால இருக்க முடியல. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் தான் பிரச்சனைனா சொல்லு, நாம சேர்ந்து வாழ்ந்துடலாம். அப்ப என்னதான் பண்ணணும்? தெரியல.
ஒன்றும் இல்லை, சேர்ந்து வாழ்ந்துடலாமா? சும்மா இருங்க, எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. உங்களை கொன்னுடுவேன். பயந்துட்டே இல்லை. ஆ, அதில் எனக்கு உங்களை பத்தி தெரியும், பயப்படல. இல்லை, நிஜமாவே எனக்கு நீ வேணும். திடீர்னு என்ன? எல்லாம் உன் பேச்சு தான். அதை கட்டன் ரேட்டா பேசிக்கிட்டு இருக்கா. பொய்ய பேச முடியும்? அதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சது. இனி என்ன பண்ணுத, இந்த இந்த துரசிங்கத்துக்கு இன்னைக்கு நீ ஒண்ணு கொடுக்குற. கொன்னுடுவேன். எனக்கு வேணும். முடியாது, கொன்னுடுவேன். பார்க்கலாம். இன்னைக்கு வேட்டை ஆரம்பிக்கிறேன். நீ எவ்வளவு தூரம் ஓடுதுன்னு பாக்குறேன். அந்த வேட்டைக்குள்ள நான் வரல. பார்க்கலாம். பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி. அதுக்கு இல்ல, நீ என் கூட தான் இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்களாம். உங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா. உங்க அக்கா டபுள் ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கு 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 நீ எனக்கு வேணும். முடியாது. நான் எடுத்துக்கிட்டா ஆசையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. பிகு பண்ணாதானே, அழகிதான், பேரழகிதான். அதுக்காக ரொம்ப பண்ணாத. நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் பிறகு நீங்க பிறகு வேட்டையாட வேண்டியது இருக்கும். ஆமா. இந்த துரசிங்கத்தை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த இசைத்தமிழ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். என்னை பத்தி தெரியாதுல்ல உனக்கு? தெரியும். எப்படி? பாயும் புலி. வா வா வா. அப்போ வேட்டைதான் ஆடணும். போங்கடா, இந்த மனத்துல வாங்கன்னு சொல்லணும். ஜீப்பை சரி பண்ணாதான் முடியும். வேலை ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது. யாரையாவது வச்சு தள்ளிட்டாது போய் சரி பண்ணிட்டு இன்னைக்கு கிளம்ப பார்க்கணும். என் பொண்ணு வேற மனசே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல, சீக்கிரம் ஊரை பார்க்க போனாதான் நல்லா இருக்கும். ஜீப்பை தள்ளிட வேண்டியதான். யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம், நம்மளே தள்ளிடும். யாராவது பார்க்க போறாங்க, இந்த காட்டுக்குள்ள யாரும் பார்க்க போறா. இப்படியே தள்ளிட்டு போயிட வேண்டியதான். ஆட்டோக்கு வெயிட் பண்ண நேரம் ஆயிரும், நடந்தே போயிடுவோம். மழை இது அவளேதான். எத்தனை வருஷம் கழிச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறேன். எத்தனை வருஷம் ஆகி போச்சு. நான் சத்தியமா பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவர் முகத்துல திரும்ப பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது நிக்குதா அபியா? அப்படின்னா அபி அபி இங்கதான் இருக்காளா? ஐயோ ஐயோ, எனக்கு சொந்தமானவ இப்ப யாருக்கோ சொந்தமாய் வந்து நிக்கிறாள். நான் இவளை எப்படி பார்ப்பேன்? ஒரு நேரத்துல எனக்கு சொந்தமா இருந்தவர் இப்ப இன்னொருத்திக்கு சொந்தம். உரிமையோட என்னங்கன்னு கூட கூப்பிட முடியாது. என்ன உயிருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ணவர் அவரை உரிமையோட கூட இப்ப என்னால கூப்பிட முடியாது. இன்னொருத்தனுக்கு சொந்தமாயிட்டா இப்போ ஏன் அப்படின்னு நான் எப்படி கூப்பிட முடியும்? அதான் சட்டப்படி வாத்து வாங்கிட்டால. இப்ப அவளுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்காவது ஒரு நாள் தூரத்துலயாவது ஒன்ன பார்க்க மாட்டேன். நான் பல நாள் எங்கிருக்கேன். உன் முகத்தை பார்க்கணும் போல தோணும். தினமும் இரவு நாளாத நாளே கிடையாது. ஒரு நாளாவது என்ன உயிருக்கு காதலிச்ச முகத்தை நான் பாத்திர மாட்டேன். நான் எங்கிருக்கேன். இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். பரவாயில்ல, பேசுறாலும் அதை பார்ப்போம். ஒருவேளை இன்னும் கோமா தான் இருப்பாளோ? ஒருவேளை அவளை கல்யாணம் படிக்கிறவன் பார்த்து தப்பா நினைச்சிட்டானா அப்படி வாழ்க்கை வீணா போயிடும். நான் தான் அவளுக்கு நல்லபடியா வாழ்க்கை கொடுக்கல. எனக்கு சொந்தமானவா, நான் உயிருக்கு காதலிச்சவா, நான் இப்ப யாருக்கோ பயந்து பேசாம நிக்கிறேன். ஒருவேளை ஒரு ஒய்ஃபோட வந்திருப்பாரோ, அதை பேச பயப்படுதாரோ, ஓடி போய் கட்டி அணைக்கணும் போல இருக்கு. ஆனா எனக்கு தான் இப்போ உரிமை இல்லையே. ஒரு நேரத்துல எனக்கு சொந்தமானவர் இப்போ இன்னொருத்திக்கு என்னங்கன்னு கூப்பிட கூட உரிமை இல்லாத இடத்துல இருக்கு.
ஒருவேளை நான் கூப்பிட நேரம் அவர் ஒய்ஃபை பார்த்துட்டா வேண்டாம், நான் தான் அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு வந்தேன். வேண்டாம். பூவும் பொட்டுமா இருக்கா, அப்போ சந்தோஷமா தான் இருக்கான்னு அர்த்தம். என் மூத்த பொண்ணு என் மூத்த பொண்ணு அவகிட்ட தானே நிற்கும். என் புள்ள எங்க நிற்கன்னு தெரியலையே. என் புள்ளைய கூட்டத்திருக்காருன்னு தெரியலையே. என் புள்ள நல்லா வளர்ந்துருப்பா. என் புள்ள எனக்கு ரெண்டாவது பிறந்தது என்ன குழந்தைன்னு எனக்கு தெரியாது. பிறந்த உடனே குழந்தைய நான் பார்க்கவும் இல்லை, அது என்ன குழந்தைன்னு நான் கேட்கவும் இல்லை. எனக்கு ரெண்டாவது பிறந்தது என்ன குழந்தைன்னு கூட தெரியாது. அவர்கிட்ட போய் குழந்தை எப்படி இருக்குன்னு எப்படி கேட்க முடியும்? என் ரெண்டாவது குழந்தை ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கிட்ட தான் இருக்கும். எங்க இருக்குன்னு தெரியலையே. கொண்டு வந்திருப்பாங்களா? ஐயோ, எனக்கு பிறந்த பிள்ளை என்ன குழந்தைன்னு தெரியலையே. என் பிள்ளைய கூட்டு வந்திருப்பாரு. அவர் புள்ள அவரை சம்சாரம் நல்லபடியா பார்க்கதானே தெரியலையே. அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்களா? பாவம், நல்ல ஆட்கள், என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. இப்ப நல்ல வயசாயிருக்கும். என் புள்ள என் மூத்த பொண்ணை இவங்க நல்லபடியா வளர்த்துருப்பாங்களா? என்ன இருந்தாலும் அவன் புருஷனுக்கு அது என் புள்ள தானே. என் பிள்ளைய எப்படி வளர்த்தாங்களோ தெரியலையே. என் பிள்ளை என்ன பாடுபட்டுச்சோ தெரியலையே. அவளை பார்க்கும்போது நல்லதா இருக்கா, அப்போ சந்தோஷமா தான் இருக்கா. அப்போ என் குழந்தைய நல்லதான் பார்த்துருப்பா. இன்னும் போலீஸ் ஆபீசரா தான் இருக்காரா? பேசலாமா வேண்டாமா? ஒரு வார்த்தை பேசுங்களேன், அப்படின்னு கூப்பிடுங்களேன். இப்படி கூப்பிடுவாரு, ஒரு பொண்டாட்டி நிற்கும், அதான் கூப்பிட மாட்டேங்கிறாரு. ஒருவேளை நான் அப்படின்னு கூப்பிடுற நேரம் அவ புருஷன் வந்துட்டா, என் குழந்தை வேண்டாம். நல்லா இருக்கியா? அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாளே. இங்கதான் இருக்கியா? ஆமா. இங்கதான் மேரேஜ் ஆயிருக்கா? இங்கதான் வந்தியா? ஆமா. சரி, ஒரு வேலை விஷயமா வந்தேன். வண்டி ரிப்பேரு, அதான் நின்றுக்கிட்டு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். எனக்கு சொந்தமானவா யாரோ மாதிரி நான் பேச வேண்டியிருக்கு. சரி, கிளம்புறேன். வேற எதுவுமே கேட்கலையே. அவரு போறாரா? என்னை விட்டு போகாதீங்க, என்னை விட்டு போகாதீங்க. ஒரு வார்த்தை, என்ன பண்ற புள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. ஒருவேளை அவர் ஒய்ஃபுக்கு போய் போடுறாரா? ஐயோ, அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர்கிட்ட ஓடி போய் எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கே. எதுக்கு கண் கலங்குறா? ஒருவேளை புருஷனுக்கு பயப்படுறாளோ? சரி, நான் கிளம்புறேன். அது இங்கதான் இருக்கியா? சாரி, இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, பக்கத்துல தான் இருக்கு. சரி. நீங்க மட்டுமா வந்திருக்கீங்க? இல்ல, ஃபேமிலியோட தான் வந்தேன். அவர் ஒய்ஃபோட தான் வந்திருக்காரு. சரி. நீங்க எப்படி? ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். ஓ, அப்புறமா படிச்சியா? ஆமா. சரி. ஸ்கூலு எந்த ஸ்கூல்னு கேட்டிருக்கலாமோ? சரி, இனி தெரிஞ்சு என்ன பண்ணிக்க போறேன். பரவாயில்ல, கிளம்புவோம். எவ்வளவு நாள் எங்க இருக்கீங்க? என்ன? எவ்வளவு நாள் எங்க இருக்கீங்க? இங்க 2 நாள் ஆகுது. வந்தேன், நிலச்சரிவில், அதான் போக முடியல. இங்க இருக்கேன், ஃபேமிலியா தான் வந்திருக்கேன். ஃபேமிலின்னு சொல்றாரு, அதான் பயப்படுறாரு. வீட்டுக்கு தெரிஞ்சிருப்பானே. சரி, ஸ்கூலுக்கு நேரம் ஆயிட்டு போக வேண்டாம். என்ன பண்ணுத புள்ள, என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்கலையே. என் மேல இன்னும் கோவம் இருக்கோ? ஒருவேளை அவர் ஒய்ஃபுக்கு பயப்படுறாரா? என்னங்கன்னு கூப்பிடணும் போல இருக்கேன். ஓடி போய் கட்டி பிடிச்சாலும் போல இருக்கேன். ஆனா எனக்கு உரிமை இல்லையே. உன்னை பார்த்த உடனே கட்டி பிடிச்சாலும் போல இருக்குது. ஆனா நீ இப்ப எனக்கு சொந்தம் இல்லையா? இப்ப எனக்கு நீ சொந்தம் இல்லையா? நீ இப்ப எனக்கு சொந்தமானவளா இருந்தா, உனக்கு வேற கையில முடியாம இருந்திருந்தா, சத்தியமா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிருப்பேன். ஆனா நீ தான் இன்னொருத்தருக்கு சொந்தம் ஆயிட்டிய. உன் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு கூட இப்ப எனக்கு உரிமை இல்லாம பண்ணிட்டேடி. நான் என்னடி போகும் பண்ணேன்? உன்னை காதலிச்சதை தவிர நான் வேற எதுடி பண்ணினேன்? ஏன் இப்படி ஒரு பாவத்தை பண்ணினேன்? என்னை பிடிக்கிறேன்னா ஒதுங்கி போயிருக்க வேண்டியதுடி. ஏன்டி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட? சரி, உன் தப்பு இல்லை, உன் வயசு. என் மேல தானே தப்பு. சரி, நான் வரேன். ஐயோ, போறேன்னு சொல்லும் போது இதயம் வலிக்குது.
என் கூட வந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவாருன்னு பார்த்தேனே. எப்படி கூப்பிடுவாரு? அவருக்கு நீ ஒரு குடும்பம் இருக்கு, நான் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியா நிற்கிறேன். வேற குழந்தைங்க இல்ல. சரி, நான் கிளம்புறேன். அவளுக்கு இன்னும் குழந்தைங்க இருக்குமோ? வேற குழந்தைங்க இருப்பாங்களோ? இவருக்கு இப்போ வேற குழந்தைங்கலாம் இருப்பாங்களோ? எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தெரியலையே. எல்லாம் அவரே மாதிரி இருக்கும்ல. எங்க இருக்கு? இல்ல, நான் கிளம்புறேன்னா. சரி, நான் மேரி ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறேன். ஓ, மேரி ஸ்கூல்லையா? சரி. எத்தனை கிளாஸ்க்கு? 10th ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறேன். ஓ, அதுக்கப்புறம் மேற்கொண்டு படிச்சியா? ஆமாம். அப்புறம் ஏதாவது பேசுவார்னு பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. என் குழந்தை அவர்கிட்ட தான் இருக்கும். ஃபேமிலியோட வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, ஃபேமிலியில் எங்க? பக்கத்துல தான் ஒரு வீட்டுல தங்கி இருக்காங்க. அப்படியா? இங்க யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும் தான் இங்க வண்டி தள்ளிட்டு வந்தேன். அப்படியா? எங்க தங்கி இருக்கான்னு தெரியலையே. தங்கி இருந்தா கூட தெரியாமல் அது போய் என் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவேன். என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கேன். என் பிள்ளை இவகிட்ட தான் இருக்கு. என் பிள்ளை எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீ என் பிள்ளைங்களாம் காலேஜ் காலேஜ் படிக்கிறான். என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. என் பொண்ணு காலேஜ் படிக்கிறா. உங்க பிள்ளைங்க காலேஜ் தான். ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளைன்னு தெரியலையே. இவர்கிட்ட என்னெல்லாமோ பேசணும்னு தோணுது, ஆனா ஒன்றும் பேச முடியல. நான் கிளம்புறேனே. அது ஒத்தையா ஸ்கூலுக்கு போற? ஆமா. சரி, எப்பவும் ஒத்தை தான் போவியா? பக்கம் தானே, ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். சரி, மேரி ஸ்கூலா? சரி சரி சரி. அது இந்த மிலிட்ரி ஸ்கூல் தானே? ஆமா. ஒருவேளை ஹஸ்பண்ட் மிலிட்ரியா இருப்போனா? ஓ, மிலிட்ரியில இல்ல. சரி, நான் கிளம்புறேன். போவாதீங்க, நில்லுங்கன்னு சொல்லுவான்னு பார்த்தேன். போறேன்னு சொல்றாரு. நீ என்ன பண்ற? குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு வார்த்தை கேட்கலையே. நானும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், யாருமே இல்லாம. ஒரு வார்த்தை பத்தி கேட்பாருன்னு பார்த்தேன், கேட்கவே இல்லையே. சரி, நான் போயிட்டு வரேன். நல்லா இருக்குல்ல? ஏழுத நல்லா இருக்குல்ல? எது கலரா? எது கலரா? நல்லா இருக்கேன்னு கேட்டேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? இருக்கு இருக்க இருக்க. நல்லா இருக்கீங்களா? அதான் சொன்னேன், இருக்க வாழ்ற. சரி, அழாத. யாராவது பார்த்தா தப்பா போயிடும். சரி, நான் கிளம்புறேன். நீ ஸ்கூலுக்கு கிளம்பு. சாயங்காலம் என் கூட வருவியா? ஆமா. கூட யாரும் வருவாங்களா? இல்ல, நான் மட்டும்தான் வருவேன். அப்படியா? சரி, கூட யாரும் வரமாட்டாங்களா? இல்ல, கூப்பிடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல, யாரும் கூப்பிடுறதுக்கு வர மாட்டாங்க. சரி சரி சரி. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவ? 3:30க்கு வருவேன். 3:30? சரி சரி. நானும் இங்கிருந்து போறதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்படியா? ஆமா. 3:30க்கு கரெக்டா வந்துருவியா? வந்துருவேன். இல்ல, கேட்டேன். சரி, உனக்கு ஸ்கூலுக்கு நேரம் வேற கிளம்பு. சரி, நீங்க இங்கதான் தங்கி இருக்கீங்களா? பக்கத்துல தான், மிலிட்ரி கேம்ப் பக்கத்துல தான். மிலிட்ரி கேமா? ஆமா. சரி, நானும் அங்கதான் இருக்கேன். அங்கதான் இருக்கியா? ஆமா. சரி. அப்புறம் 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 நீங்க சொல்லுங்களேன். நீ சொல்லதுக்கு அங்க என்ன இருக்கு? என்ன கை மீறி போச்சுல, அன்னைக்கு பத்தமா தான் இருக்கு. நீங்களும் தான். சரி, ஸ்கூலுக்கு கிளம்பு, நேரம் ஆயிரும்ல. சரி, போயிட்டு வரேன். போக வேண்டாம், என் கூட இருந்து பேசுன்னு சொல்லுவார்னு பார்த்தேன். இல்ல, நான் போகல. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசுறேன்னு சொல்றான்னு பாரு. சரி, போயிட்டு வரேன். சரி சரி. எனக்கும் நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வரேன். அபி, உன்னை நான் எப்படிலாம் காதலிச்சேன்டி. உன் கூட எப்படிலாம் வாழ ஆசைப்பட்டேன். கடைசியில் இன்னொருத்தன் பூவு இன்னொருத்தன் போட்டு நான் உன்னை பார்க்கணும். யாரோ உனக்கு பொட்டு வச்சு, யாரோ உனக்கு பூ வச்சு, அதை பார்க்குற கொடுமையை நீ எனக்கு கொடுத்துட்டியடி. அதை பார்க்குற கொடுமையை எனக்கு கொடுத்துட்டியடி. உன்னை பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கோ, உன்னை பார்த்த உடனே அள்ளி அணைக்கணும் போல இருந்ததுடி.
ஆனா எனக்கு தான் நீ அந்த பாக்கியத்தையே கொடுக்கலையே. உன் மேல எனக்கு கோவம் தான். உன்னால அம்மா அப்பா எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அக்கா வாழ்க்கை நாசமனா போச்சு, என் பொண்ணு வாழ்க்கை நாசமனா போச்சு. அவ்வளவு கோவம் இருந்துச்சுடி. ஆனா உன்னை பார்த்த மாத்திரத்துல எல்லாம் போச்சுடி. உன்னை பார்த்ததுல எல்லா கோபமும் அடைஞ்சு போச்சு. அன்னைக்கே நான் உடனே வந்து உன்னை பார்த்திருந்தா ஒருவேளை நீ இன்னைக்கு யாருக்கா சொந்தம் இல்லாம போயிருக்கலாம். ரோசம் கோபம் உன்னை வந்து நான் பார்க்கல. அதோட விளைவு நீ இன்னைக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தம். வெட்டி கோபமோ வீணா போன ரோசமோ உன்னை எனக்கு சொந்தம் இல்லாம ஆக்கிடுச்சு. இனி வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்?